அசத்தலான டேஸ்ட்டில் கானாங்கழுத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாமா? 1/2 கிலோ அளவுக்கு கானாங்கழுத்தி மீன் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 50லேருந்து 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 பழுத்த தக்காளி வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம எடுத்து வச்சுருந்த புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை 1 by 1 சேர்த்து 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் கானாங்கழுத்தி மீன் குழம்பு ரெடி.